ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் தஹா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான கேரட் ஹல்வா செய்ய போறோம். இது தாரிகோட தலைமையில இன்னைக்கு செய்ய போறோம். கேரட் ஹல்வா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவையான பொருள்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணுங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யறதுங்கிறத சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கேரட் ஹல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட்டு, முந்திரி திராட்சை, நெய், சர்க்கரை, பால், உப்பு, ஏலக்காய். கேரட்டை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மேலே உள்ள தோலை எல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடிசாக திருகி எடுத்து வச்சுங்க. நம்ம பொரியலுக்கு செய்கிற மாதிரி திருகிடுங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அடுப்பில் வச்சு அதில் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் முந்திரியையும் திராட்சையையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். முந்திரி திராட்சையை வறுத்ததுக்கப்புறம் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து அதில் நம்ம திருகி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துருங்க. கேரட்டு நல்லா வணங்கணும். வணங்குற வரைக்கும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். கிண்டி விடு. குழஞ்சி போகிற சோறு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேரட்டை வதக்கணும். நல்லா கொஞ்சம் கூட நறுக்குனே இல்லாமல் சூப்பராக வதக்கணும். உண்மையாக காட்டு. சுடுது. இப்போ கேரட் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். அல்வாவில் வந்து ஏலக்காய் பவுடர் போடுறது வந்து ஆப்ஷன். பட் தாரிக்கு வந்து ஏலக்காய் பவுடர் சுத்தமாக பிடிக்காது. ஏலக்காய் வாசமே பிடிக்காதான். அதனால் இதை நீங்கள் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்கள் வேணும்னா தாராளமாக போட்டுங்க. ஓகே, கரண்டி எடு. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். சைடில் இந்த பிடி கொடுத்துருக்கிறது வந்து கையில் பிடிச்சி தூக்குறதுக்கு இல்லை, சமைக்கும் போது கரண்டி சொருகி வைக்கிறதுக்கு. கேரட்டும் பாலும் சேர்ந்து நல்லா வணங்கி இந்த மாதிரி ஹல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. க்ளோஸ்அப்பா, கொஞ்சம் க்ளோஸ்அப்பா. இந்த ஸ்டேஜில் முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துருங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் சமைச்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிடலாம். அதான். ம் 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 அடிபொலி.